ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட கண்டினியூஷன் அதுதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the ratio of two numbers are 15:11 if their HCF is 13 and then find the numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரேஷியோவோட ஹெச்சிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணலாம். அதுதான் ஆன்சர் ஆகணும். ஸோ 15 × 13 11 × 13. ஸோ இது என்ன வரும் 195, 143. ஸோ இதுதான் அந்த டூ நம்பர்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the ratio of numbers are 3:5 and their LCM is 105. What are the numbers? ஸோ இந்த கொஷினில் வந்து எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பரை ரேஷியோ கொடுத்துருக்க ரேஷியோவில் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் ஆன்சர். ஸோ 105 divided by 3 and 105 divided by 5. ஸோ 35 and 21 இதுதான் அதோட ஆன்சர்ஸ். அதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the sum and difference of the LCM and HCF of two numbers are 592 and 518 respectively. If the sum of two numbers is 296, then find the numbers. So sum and difference of LCM and HCF of two numbers 592 and 518. Okay, sum and difference of LCM and HCF of two numbers. சரி, ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட சம் அண்ட் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 592 and 518. இஃப் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அந்த ரெண்டு நம்பரோட சம் வந்து 296 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் அதோட சம் எவ்வளோ 592. நம்ம எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப் அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 518. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2L is equal to 1110. அப்போ L is equal to இந்த 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா 555 555. ஸோ எல்சிஎம் வந்து 555. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹெச்சிஎஃப் கிடச்சிரும். அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 592 மைனஸ் 555 இஸ் ஈக்குவல் டு 37. ஸோ எல்சிஎம்ஐ ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, லெட் த டூ நம்பர்ஸ். ஸோ நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் தெரியும், ஆல்ரெடி நம்ம போன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எந்த ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக அதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். அண்ட் அதர் ஃபேக்டர் எனக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் அண்ட் அதர் ஃபேக்டர் எக்ஸ். அண்ட் நம்பர் 2 அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் அதோட அதர் ஃபேக்டர் வந்து ஒய். அப்போது 37x ப்ளஸ் 37y இஸ் ஈக்குவல் டு தான் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன 296. அப்போ 37x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 296. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது x plus y is equal to 8ன்னு வருது. ஓகே, x plus y is equal to 8. சரி, இப்போது எல்சிஎம். ஓகே, எல்சிஎம்னு எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எல்சிஎம். சரியா, அதாவது ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக வந்து ஒரு நம்பரோட எல்சிஎம்மோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக வந்து அதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். அண்ட் இதோட இன்னொரு ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் அதர் ஃபேக்டர், இது மூணு சேர்ந்தால் எல்சிஎம். சரிங்களா, எப்பயுமே ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக ஹெச்சிஎஃப் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஒரு நம்பரோட எல்சிஎம்மோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராகவும் ஹெச்சிஎஃப் இருக்கும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இன்ட்டு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அண்ட் அதர் ஃபேக்டர் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு தான் வந்து இந்த 555. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 15. இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்கே வாட் இஸ் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கோபேர்ஸ். ஓகே, கோப்ரைம் கண்டுபிடிக்கணும். கோப்ரைம் என்னென்ன கண்டுபிடிக்கலாம், என்னென்ன பேர்ஸ் வரும் 3,5 ஒரு பேர் வரும் அண்ட் 1,15 ஒரு பேர் வரும். ஸோ 3,5 இது ரெண்டுமே வந்து கோப்ரைம், 1,15 கோப்ரைம். பட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது எது, எக்ஸ் இன்ட்டு ஒய் 3 × 5 15 அண்ட் 3 + 5 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இந்த பேர் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா two numbers are 37 into x எவ்வளோ 3
அண்ட் இன்னொரு நம்பர் வந்து 37 into 5. அப்போது 111, 185. ஸோ இதுதான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎஃப்ல இன்னும் சில கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.